ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் டொவினோ தாமஸுடைய நடிப்பில் ஒரு மலையாள படமாக நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட வெளியாக இருக்கிற நடிகர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய கதாநாயகன் இருக்காரே, அவர் படத்துலையும் ஹீரோவாகத்தான் வர்றாரு. இத்தனைக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாப்புல. இந்த படத்தில் என்ன ஒன்று, கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் நினச்ச டைமுக்கு தான் ஷூட்டிங் வருவார், நினச்ச டைமில் கிளம்பி போயிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு ஆள் இவரோட அப்படி பல பேத்துக்கு பெருசாக செட் ஆக மாட்டேங்குது. இருந்தோம் இந்த ஆளுக்கு ஒன்றும் பெருசாக நடிப்பெல்லாம் வரலங்க, ஏதோ அந்த ஆள் ராசி பாருங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பட்டும் படாமலும் அப்படி லைட்டாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட போதாத நேரம் பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு பெரிய டைரக்டர் ஒருத்தருடைய படத்தில் நம்ம கதாநாயகன் நடிக்க போக ஒரு குறிப்பிட்ட சீனை திருப்பி கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெரிய டைரக்டர் காண்டாயோ, நீ எல்லாம் என்ன மறக்கட்டையா என்ன, உனக்கு நடிப்பு வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்கு கோபமாக நம்ம ஹீரோவை திட்டி விட்டுறாப்புல. இதில் பயங்கர காண்டாகி போனால் நம்ம கதாநாயகன் நேரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்து, இங்கே பாரு இந்த படமே ட்ராப்பு, இனிமேல் இந்த படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன், இந்த ஆள் யார் என்னை பற்றி பேசுகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி காண்டாகி போயிடுறாப்புல. சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போனதெல்லாம் இருக்கட்டும், கதாநாயகனுக்கே பர்சனலாக நமக்கு என்ன சரியாக நடிக்கவே வரல, இருங்க நடிப்புக்கு ஒரு ஆக்டிங் கோச்சுக்கிட்டே போய் அதை ப்ராப்பராக இன்னொரு தடவை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கும் ஒரு ஆழத்தை நோக்கி இவர் போகிறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2019 டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த லால் ஜூனியருடைய படம் இது. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டே அந்த படத்தில் நடித்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பாக டொவினோ தாமஸுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா டொவினோ தாமஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மர், நல்ல ஆக்டருங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கே எந்த ஒரு ஆக்டரும் பல தடவை யோசிப்பாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். காரணம் என்னென்னா, இந்த படத்திலே பாருங்கள், கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் கதைப்படி. ஆனால் இந்த ஆளுக்கு நடிக்கவே வரலங்க அப்படின்னு படத்தில் ஒருத்தர் சொன்னால் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, போகிறேன் வரவெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு நடிப்பு வருமா வராதா அப்படின்னு. நீ எல்லாம் ஏதோ போ, உன் லக்கு, நீ எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லும்போது நம்ம ஆளுகளுக்கு பொதுவாக எது சினிமா எது ரியல் லைஃப் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு பெருசாக பிரித்து பார்க்கவே தெரியாது ஆடியன்ஸுக்கு. அதனால இது எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகிற போகுது அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் இல்லாமல் இது ஒரு கதாபாத்திரம், அதை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கார் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அவருடைய பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சீன் உங்ககிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த சீனை ரொம்ப அழகாக அற்புதமாக நடிக்கிறத விட, அதுவே கஷ்டம், அப்படி நடிக்கிறத விட அந்த சீனை ஒரு ஆக்டருக்கு சரியாக நடிக்கவே தெரியல, அவருக்கு நடிப்பே வரலை அப்படிங்கிற மாதிரி அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதை அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காப்புல டொவினோ தாமஸ். சௌபின் ஷாகிர் வர்றாப்புல, அவர் எப்பயுமே ஒரு சட்டிலான கதாபாத்திரம் தான் வருவார். இந்த படத்துலையும் அந்த மாதிரி சட்டிலான ஒரு நல்ல கதாபாத்திரம், அதை சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல. ஒரு சில சீன்ஸில் வந்து ரொம்ப இன்னசென்ஸாக அந்த சீனையே மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சௌபின் ஷாகர். அவர் போக பாவனாவாகட்டும், பாலு வர்கீஸ் ஆகட்டும், சுரேஷ் கிருஷ்ணாவாகட்டும், இந்திரன்ஸ் ஆகட்டும், ஷைன் டைம் சாக்குவாகட்டும்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட இந்த சூப்பர் ஸ்டார்டம்ங்கிறத நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா உங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இல்லை, இண்டஸ்ட்ரியை சேர்ந்த மக்களுக்கே நெத்தியில் பொட்டில் அடித்த மாதிரி உணர்த்தணுங்கிறதுக்காகவே இந்த படத்தில் இந்த ஆயுஷ்மான் குரானாவுடைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மனுஷன் எப்படி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஆயுஷ்மான் குரானாவை ரெஃபர் பண்ணியிருக்காங்க இவங்க. அப்போ ஆயுஷ்மான் குரானாவுடைய படங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். அதே மாதிரியே இந்த படத்தில் ஒரு சில சூப்பரான மொமெண்ட்ஸும் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு கதாநாயகன் வந்து தாங்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த டயலாக் பேப்பரை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு அதை பக்காவாக ஒரே டேக்கில் ஃபுல்லாக பேசக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், கதாநாயகனுக்கும் அந்த பெரிய டைரக்டருக்கும் இடையில் அந்த முதல் தடவை கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகக்கூடிய அந்த சீனை கதாநாயகன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட சீனை எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், இது எல்லாமே தாண்டி சௌபின் ஷாகருடைய வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு கடைசியில் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது.
அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சில சீக்வன்ஸு அட்டகாசமாக ரொம்ப நல்லாவாகவே வந்திருக்கு இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எல்லாம் சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே சூப்பராக இருக்குது? இப்போ நான் சொன்னேனே, இந்த சீன்ஸை தவிர 2 மணி நேரம் 20 நிமிஷம் நெருக்கி ஓடக்கூடிய இந்த படத்தில் வேறு எதுவுமே இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த படம் உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை. இதை நான் சொன்ன மாதிரி 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக இதை மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக ஜவ்வாக இழுத்து வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி படத்துடைய ஹீரோவே படத்துக்குள்ளேயே அவர் ஹீரோ தான், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். இதனாலேயே கதைக்களமே கிட்டத்தட்ட 90% வெறும் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் மட்டும்தான் நடக்கிறதாக இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. சினிமா சம்பந்தப்பட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தினசரி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இது. அதனால உங்களுக்கு வேணால் அது பெருசாக ஒட்டலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு கதைனா ஒன்று காமெடி இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் இருக்கணும். எதுவுமே இல்லையா, ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்கணும், எலமெண்ட்ஸ் இருக்கணும். எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. இதனாலேயே இந்த கதையில் ஏதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி எது நடக்குமா அப்படின்னு எந்த சமாச்சாரமும் கிடையாது. கம்ப்ளீட்லி ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. இதனாலேயே நமக்கு இந்த படம் என்னங்க ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் போகிறதுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுத்துருது. இதுதான் இந்த படத்துடைய இன்னொரு பக்கம் எல்லா பிரச்சனையை. மொத்தமாக இந்த படத்தில் என்னதாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸஸை தவிர பெருசாக நம்மளை என்கேஜ் பண்ணக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டுமே இந்த படத்தில் கிடையாது. இதுதான் நம்ம சொல்கிற விஷயம். அதுக்கப்புறம் உங்களுடைய கால் தான் இது. அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் டொவினோ தாமஸுக்கும் பாவனாவுக்கும் இடையில் ஒரு லிப்லாக்கு, வேற ஒரு சில பொண்ணுங்களோட அப்படி பெட்ரூம் சீக்வன்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸுங்கிற ஒரு சில சமாச்சாரங்கள் உள்ளே இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, தேவையே கிடையாது இந்த கதையை அவங்களுக்கு. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய இஷ்டம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.